அவரா தாங்கிக்கிட்ட அவதாரம் கிருஷ்ண அவதாரம், இறுதியில் வரவிருக்கிற கல்கி அவதாரம். ஆக 10 அவதாரங்களையும் முதல்ல எடுத்து இயம்பியவர் பொய்கை ஆழ்வார் தான். பொய்கை ஆழ்வார முதல் ஆழ்வார்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? அவர் மட்டும்தான் முதன்மை ஆழ்வாரா? இல்லை, பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் தான். ஏன் அப்படி அழைக்கப்படுறாங்க? அவங்க மூவரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க திருமால் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம பாசுரத்துக்குள்ள கடந்து போகலாம். பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி பாசுரம் 1. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. பாடலோட பொருள்: எப்பவுமே நம்ம தெய்வத்தை வணங்க போறோம்னா விளக்கேற்றி வழிபடுவோம். அதுதான் நம்மளுடைய மரபு. வையம் தகலியா, நம்மளுடைய பொய்கை ஆழ்வார் திருமாலை எப்படி வணங்கலாம், அவருக்கு தகலியா நம்ம எதை உருவகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு தோன்றின முதல் கவியுடன் கூடிய வரிதான் வையம் தகலியா. ஒட்டுமொத்த இப்பூமியையே அகலாக அவர் வச்சுக்கிட்டாரு. வார்க்கடலே நெய்யாக, இப்பூமியை சுற்றியுள்ள நீண்ட கடல், அதில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியையும் நெய்யாக மாற்றிட்டாரு. கதிரோன் விளக்காக, வெப்ப கிரணங்களை வீசும் சூரியன் இருக்கு இல்லையா, அதுதான் தீச்சுடராமா. செய்ய சுடராழி அனடிக்கே, அழகிய ஒளி வீசும் சுதர்சனம். சுதர்சனம் எங்க இருக்கு? யார் வச்சிருக்கா? யார் எதர்ச்சிருக்கா? பெருமான். ஆமா, அழகிய ஒளி வீசும் சுதர்சனத்தை தரித்திருக்கும் பெருமானது திருப்பாதங்களில் என்ன செய்யவிருக்கிறாராம்? சூட்டினேன் சொல்மாலை. நாம் எப்போவும் ஒரு தெய்வத்துக்கு பூமாலையை சுற்றுறது போல தன் சொல்லால் அவர் பாமாலையை சமர்ப்பிச்சாராம். எதுக்கான வேண்டுதல் இது? இடராழி நீங்குகவே என்று. பகவானின் சேவைக்கு கடல் போல அவருக்கு ஏற்படுற துன்பங்களை எல்லாம் சாதுரியமாக அவர் மேற்கொள்ளணும். அதுக்கு பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். மறுபடியும் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம். ஒட்டுமொத்த இப்பூமியையே அகலாகவும் இப்பூமியை சுற்றியுள்ள நீண்ட கடலை நெய்யாகவும் வெப்ப கிரணங்களை வீசும் இப்பூமியை சுற்றியுள்ள நீண்ட கடலை நெய்யாகவும் வெப்ப கிரணங்களை வீசும் சூரியனே தீச்சுடராகவும் அழகிய ஒளி வீசும் சுதர்சனத்தை தரித்திருக்கும் பெருமானது திருப்பாதங்களில் பூமாலை போல தன் சொல்லை பாமாலையாக சமர்ப்பித்தாராம். வேண்டுதல் என்னவாம்? பகவானின் சேவைக்கு கடல் போல